அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வேஸ்க்கு ஒரு நாள்ல திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. நேத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சரவெடி மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரிசையா டப்புன்னு எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு நோட்டீஸா சொல்றதை தாண்டி ரொம்ப ஒரு எக்ஸாமுக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு கூட எக்ஸாம் டேட்டே என்னைக்குன்றதை அழகா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒருவேளை இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் கேலண்டர்லாம் கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு கேலண்டர்லாம் ஒழுங்காக கொடுக்குறீங்க, எக்ஸாம் மட்டும் ஒழுங்காக கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நம்ம வந்துட்டு நிறைய பேர் ஆதங்கத்தை காமிச்சிருந்திருப்போம். அது கேட்டுருச்சோ இல்லையோ, ஸோ அது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்தெந்த எக்ஸாம் டேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே சேனலில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் டீடைல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இப்போ சிஎன் நம்பரோடைய ஆர்டர் படி பார்த்தோம்னா பாருங்கள், 2025 ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு. இப்போ இந்த டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதே நமக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான். ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் டெக்னீஷியன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பேராமெடிக்கல் 3வது வந்திருக்குது, செக்ஷன் கண்ட்ரோலர், அதுக்கடுத்து ஜேஇ அண்ட் என்டிபிசியோட கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்னு 2025 இந்த ஆர்டர். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆர்டர்னா அழகாக கரெக்டாக இதுதான் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் கடைசியாக நமக்கு குரூப் டி, அது இனிமே தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரவே போகுது. அது ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஷார்ட் நோட்டீஸ் வந்தாச்சு, ஜனவரி 21 தான் நமக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சரி, இந்த ஆர்டரில் தானே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்த்து தான் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம பசங்க வந்துட்டு என்டிபிசியோட எக்ஸாம் டேட் எப்போ சார் இருக்கும்னு கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய வீடியோஸில் ஏப்ரல் மாதம் இருக்கலாப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஆனால் இந்த குரூப் டியோடைய இந்த கேஸ்லாம் நடந்து அது டிலே ஆனதுனால, இன்னும் ஏஎல்பிக்கு இதெல்லாம் டேட்டே சொல்லாததுனால கண்டிப்பாக மே மாதத்தை தாண்டிடுவோன்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். பட் ஆனால் இப்போ ஒரு ஃபியர். இப்போ நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கூட என்டிபிசி டேட் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சின்ன கெஸ்ஸு. ஸோ எந்தெந்த டேட்ஸ் என்னென்னைக்கு கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஏஎல்பியோட எக்ஸாம் நடத்திட்டு தான் அடுத்து இதெல்லாம் நடத்துவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் இந்த ஆர்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செக்ஷன் கண்ட்ரோலோடைய டேட் இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாள் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஆர்டர் வைஸ் இல்லாமல் நமக்கு இந்த எக்ஸாம்ல எந்த எக்ஸாம் இப்போ ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னா அது செக்ஷன் கண்ட்ரோலர். பாருங்க, இந்த ஸ்லைட்ல வந்துட்டு இது சிஎன் நம்பர், ஸோ நோட்டிஃபிகேஷனோட ஆர்டரில் வச்சிருக்கிறேன். இந்த ஸ்லைடில் வந்துட்டு எக்ஸாம் டேட் படி எது ஃபர்ஸ்ட் வரப்போகுதுன்னா செக்ஷன் கண்ட்ரோலோட எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. பிப்ரவரி 11-12 அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த 2 நாள் செக்ஷன் கண்ட்ரோலோடைய ஃபர்ஸ்ட் சிபிடி வந்துட்டு நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக தான் நமக்கு ஏஎல்பி. ஸோ ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஏஎல்பி செகண்ட் கனெக்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி 16, 17, 18 இந்த 3 நாள் நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது 2 ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படின்றதுனால சிபிடி 1 வந்துட்டு இப்போ வந்திருக்குது. ஸோ மேபி அந்த ஏஎல்பியோடைய இந்த டேட்ஸ் தள்ளி போறதுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் வைஸ் நடத்தாததுக்கு காரணம், அவங்க இந்த செகண்ட் 2 ஸ்டேஜஸ் இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாமா, இல்லை ஒரு ஸ்டேஜ் இருக்கிறத டக்குன்னு முடிச்சு விட்டுறலாமா, இப்படி யோசிக்கிறாங்களான்றது தெரியல. ஸோ ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் முழுமையாக நமக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த ஆர்டரில் இல்லாமல் இப்போ வந்துட்டு நமக்கு எக்ஸாம் டேட் விட்டுட்டாங்கன்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஏஎல்பியோட எக்ஸாம் டேட் பிப்ரவரி 16 - 18 வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஆர்ஆர்பி, ஜேஇ, ஸோ டிஎம்எஸ், சிஎம்ஏ, ஜூனியர் இன்ஜினியரிங் வருது பிப்ரவரி 19, 20 அண்ட் மார்ச் 3. ஸோ ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் தான் ஒரு நாள் மட்டும் தள்ளி போட்டிருக்காங்க. இந்த குரூப் டிக்கு கூட அப்படி தான் தள்ளி போட்டாங்க. அதுவும் ரீசன் இப்போ டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான். அதனால என்ன ரீசன்னா நமக்கு கெஸ்ஸே பண்ண முடியல. பட் 19, 20 ஒரு எக்ஸாம் நடக்கும். அதை தாண்டி ஒரே ஒரு நாள் மார்ச் 3 நடக்க போகுது. இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான எக்ஸாம் டேட் மார்ச் 5 - 9 வரைக்கும். ஸோ இந்த ஒரு 4-5 நாள் வந்துட்டு நடக்க போகுது. அண்ட் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய டேட்ஸ்லேயே கடைசியாக நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் அது பேராமெடிக்கலுடைய அந்த எக்ஸாம். ஸோ மார்ச் 10, 12 நடக்கும் அப்படின்றது. 10, 11, 12 இந்த 3 நாள் நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பாருங்க, வரிசையா கிட்டத்தட்ட 5 நோட்டிஃபிகேஷனுக்கு 2 மாசத்துல நடத்தி முடிக்கிற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 5-6 நோட்டிஃபிகேஷனுக்கு நமக்கு 2 மாசத்துக்குள்ள மார்ச்சுக்குள்ள நடத்தி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய இன்சைட்ஸ் என்ன கிடைக்குது. இதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 90% ஏப்ரல் மாசத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ இது நான் சொல்லினாலுமே நீங்களே வந்து யூகிக்க முடியும். ஸோ நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இதே நேரத்தில் கூட இப்போ என்டிபிசியோட டேட் சொல்லியிருக்கலாம். ஸோ அது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ ரெடியாக இருங்க. என்டிபிசியோட எக்ஸாம் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம கெஸ் பண்ணுறது வரைக்கும் ஏப்ரல் மேல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தோன்னா நமக்கு நாள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த டேஸ் எல்லாம் தாண்டி இப்போ திடீர்னு எக்ஸாம் டேட் சொன்னதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் பேனிக் ஆகிற மாதிரியும் ஃபீல் ஆகலாம். ஒரு சில டைம் வந்துட்டு சரி டேட் சொல்லிட்டாங்க கரெக்டாக பிளான் போட்டு படிக்கலாம்னு ரெண்டு வகையிலுமே நம்ம போகலாம். ஸோ செகண்ட் டைப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. செகண்ட் வேவ் சூஸ் பண்ணிங்க. பேனிக் ஆக வேணாம். ஆல்ரெடி நல்லபடியாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்க. ஸோ ஜேஇக்காக இருக்கட்டும், அதான் நமக்கு சீக்கிரமாக வரப்போகுதுன்றதுனால அதுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி படிங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்து போட நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் யூஸ்வலாக நமக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குமா. ஸோ இப்போ நம்ம ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட், பட் 4 பிரிக்கணும்னா ஜென்ரல் சயின்ஸுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ ஜேஇக்கோ இல்லை குரூப் டிக்கெலாம் ஜென்ரல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க இல்லையா, அதனால அதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அது போக ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை தான் இந்த டைம் பீரியட்ல எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதுக்கு ஃபுல் ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ. ஸோ ஜேஇஆர் இருக்கட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், ஏஎல்பியாக இருக்கட்டும். இப்போ ஏஎல்பிக்குமே சயின்ஸ் வந்துட்டு முக்கியம். அதனால தான் சயின்ஸ் அப்படின்றதையும் கொஞ்சம் தனியாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை கொஞ்சம் தனி எஃபர்ட் போடுங்க. அது போக ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி இது எல்லாத்துக்கும் தனி எஃபர்ட்ஸ் போடுறத தாண்டி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸாக ரீசனிங்கும் மேத்தமெட்டிக்ஸையும் நல்லாவே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அக்யூரேசியை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு தெரியும் நம்ம ஒரு விஷயம் நல்லா படிச்சிருக்கோம், எனக்கு இது நான் தப்பே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட அந்த கொஸ்டின்ல தப்போட வைக்கக்கூடியதான் அந்த மார்க் டெஸ்ட். ஸோ அது ஒரு தடவை ஒரு ரியலைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு தப்பு விட்டுட்டோம், சரி இனிமேல் இதை தப்பு விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை நான் ஒரு சின்ன அட்வைஸாக சொல்லிக்கிறேன். ஸோ இதான் இப்போ இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துட்டு டக்குன்னு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நம்மளும் வந்துட்டு அந்த மிஷன் மோடில் ஸ்பீடாக படிக்க வேண்டியது இருக்குது. நல்லபடியாக படிங்க, நல்லதே நடக்குன்றது. ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இந்த 2026 அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், ஸோ ஆனுவல் கேலண்டர் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ சொல்லியிருக்கப்படி இவங்க எக்ஸாம் டேட்ஸ் இப்படி அழகாக டக்குன்னு கொடுக்குறாங்கன்னா அந்த ஆனுவல் கேலண்டரில் சொன்னபடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்காங்களான்றது நம்ம வந்துட்டு தோணுது. ஸோ அதனால் ஆனுவல் கேலண்டர் படி பிப்ரவரி மாதம் புது நோட்டிஃபிகேஷன் ஏஎல்பி கூடதோ, மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2026 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரீசனிங், மேக்ஸாக இருக்கட்டும், அதே வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபவுண்டேஷன். ஸோ ரயில்வேஸில் இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரயில்வே ஃபவுண்டேஷன் பேட்ச் தடம்ன்றது லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களா இருக்கீங்க, இப்போ சார் நான் ரயில்வேஸ்க்கு படிக்கிறேன், பட் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்திருக்குது, அதில் வரக்கூடிய சில எக்ஸாம்ஸும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே படிக்கணும்னா 2-3 கோர்சஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு காஸ்ட் அதிகமாகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோடைய தமிழ்நாடு மெகா பேக் ஒரு பெஸ்ட் ஐடியா. ஸோ இப்போ இந்த பொங்கலுக்கோ இல்லை நியூ இயர்க்குலாம் ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் டைமில் பொங்கலுக்குலாம் சூப்பர் ஆஃபர் இருக்கும். இந்த கோர்ஸை டபுள் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கோர்ஸை 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும்போது ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். எனக்குமே அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. மற்ற நாள் ஜாயின் பண்ணுறதை விட ஆஃபர் இருக்கும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ Y890 இந்த கோடை இப்போ பொங்கல் அப்போ 13-14 தேதியிலேருந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ இதில் எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ 25% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் இந்த கோடில். அது போக நமக்கு டபுள் வேலிடிட்டி 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு எல்லா வீடியோஸையும் பார்த்துக்க முடியும். ஸோ மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தமிழ்நாடு மெகா பேக் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் ரயில்வேஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது சார், ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னன்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. இல்லை எப்போ ஆஃபர் இருக்கும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸோ அதை நான் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.